Happy morning, dear friends. Here's yours, Dr. Rajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நம்ம ரெண்டு சின்ன டாபிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னு ரெக்கர்சன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் லைட்டாக நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கும்போது சில ஸ்டெப்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வருது அப்படிங்கும்போது அதை வந்து செப்பரேட்டாக ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு வென் எவர் வி நீட் அதை நம்ம கால் பண்ண மாதிரி பார்த்தோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ், வித்தவுட் ஆர்கியூமெண்ட்ஸ், வித் ஆர்கியூமெண்ட்ஸ், அண்ட் அதில் வந்து பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதுலேயும் வந்து வேரியபிள்ஸான ஆர்கியூமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரெக்கர்சிவ். ஸோ இங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் திருப்பியும் அதே ஃபங்க்ஷனை நம்மளுக்கு கால் பண்ணுது அப்படிங்கும்போது அதை ரெக்கர்சிவ் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும். அந்த திருப்பி 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 ஷுட் நாட் பி காலிங். ஸோ அந்த எக்ஸாக்ட் இடத்துல எங்க நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமோ, எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணுமோ அதை நம்ம ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ ரெக்கர்சிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த ஃபங்க்ஷன் காலிங் பை இட் செல்ஃப் அப்படிங்கிறது தான் இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகே, யூஸ்வலா இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிபனோசிஸ் சீரிஸ் ஆர் ஃபேக்டோரியல், அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி ஃபேக்டோரியல்ல நம்ம ரொம்பவுமே அதிகமா யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபேக்டோரியல் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இங்க நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபேக்டோரியல் 3 அப்படின்னு சொன்னோம்னா, இது எகெயின் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா, ரிட்டர்ன் திருப்பி ஃபேக்டோரியல் ஆஃப் n-1. ஸோ n-1 அப்படிங்கும்போது என்னது, இந்த 3 -1 அப்படிங்கும்போது எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு கால் ஆகும். எகெயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்மளுக்கு இங்க போயிட்டு ரெக்கர்சிவ் ஆஃப் ஃபேக்டோரியல் 2 அப்படின்னு கால் ஆக போகுது. அண்ட் இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் 1, அதாவது n-1 அப்படிங்கும்போது ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வருது. ஸோ இந்த சமயத்துல திருப்பியும் நம்மளுக்கு ஃபேக்டோரியல் 1 அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இஃப் அந்த எக்ஸாக்ட் n வந்து நம்மளுக்கு 1 இருக்கும்போது மேக்கிங் இட் ரிட்டர்ன் டு 1 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை நாம இங்க ஸ்டாப் பண்றோம். ஏன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப், ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு. ஸோ 3 அப்படின்னு சொன்னா 3 into 2 into 1 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல 1 பார்த்தோன்னே இட் ஹாஸ் டு ரிட்டர்ன் 1. இல்ல ஒன் மோர் திங்கும் போகுது அப்படின்னா நம்மளுக்கு என்னவாகும், 0. ஸோ இந்த சமயத்துல எனிதிங் மல்டிபிள் பை 0, அஃப்கோர்ஸ் இட்ஸ் 0. ஸோ அதனால இந்த இடத்துல போகாம we are going to restrict இங்கே பண்றோம். அதாவது எங்கேயாவது 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க இருந்தே நம்மளுக்கு ரிட்டர்ன் 1 ஆகிற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸை எழுத போறோம். தட் இஸ் வாட் ஃபேக்டோரியல். சரி, இப்போ இந்த இடத்துல ஃபேக்டோரியலோட ப்ரோக்ராமிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க. ஸோ we are just having, so defining a function factorial 1 n அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல we are just going to make it, அதாவது என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நம்ம கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலரான இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு n-1 அப்படிங்கிறதோட நம்மளுக்கு அங்க நிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதை நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி again I just make it. ஸோ இங்க let I just define the function. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரியான நேம்ல நான் வச்சிருந்தேன். ஸோ இங்க நம்ம n அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளார அஃப்கோர்ஸ் நம்ம இங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்தே ஆரம்பிக்க போறோம். இஃப் அந்த எக்ஸாக்ட் n which is equal to 1 இருக்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன், அதாவது ரிட்டர்ன் 1. அப்படி இல்லைங்கும் போது எஸ் அப்படிங்கும்போது தான் we are just going to make it towards the function. அதாவது என்ன, return n into, அதாவது what we have just provided that into again fact of n-1. ஓகேங்களா? இவ்வளோதான் ஃபங்க்ஷன் ஏவும். ஓகே, ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இப்போ ஃபேக்ட் ஆஃப், அஃப்கோர்ஸ் நம்ம 3 அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணோம்னா இட் ஜஸ்ட் கோயிங் டு கம் 3 into 2 into 1. அதுதான் நம்மளுக்கு இங்க வரப்போகுது. தட் இஸ் 3 into 2 into 1 which is நம்மளுக்கு 6 அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட். அண்ட் ஒன் மோர் திங்கும் நம்ம பார்க்கலாம். ஃபேக்டோரியல் ஆஃப் 5 which நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120.
ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிளான திங். அண்ட் அஃப்கோர்ஸ் இதே சேம் திங்கை ஃபிபனாசிஸ்லையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we are just going to discuss on anonymous, அதாவது லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் லாம்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a function without a name, அதாவது ஃபங்க்ஷன் வித்தவுட் அ நேம் அப்படிங்கறத தான் அனானிமஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் வச்சு தானே நம்ம கால் பண்ண போறோம் இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு நேம் வச்சு தான் கால் பண்ண போறோம். அதாவது நம்ம இன்ன வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கறது என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், அதாவது எனி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ஆல்ரெடி ரொம்ப திருப்பி ரிட்டர்ன் ஆகுது, ரிப்பீட் ஆகுது அப்படிங்கும் போது அதை செப்பரேட்டா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நேம் கால் பண்ணி தான் நம்ம கொடுக்க போறோம். அதுதான் ஃபங்க்ஷன். இங்க பேரே இல்லைன்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, யா எக்ஸாக்ட்லி, எப்போ ஒரே ஒரு லைன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒன் சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட், அப்படி இருக்கும்போது இதுக்கு செப்பரேட்டா டிஃபைன் அண்ட் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நேம் நாம கொடுத்து இந்த மாதிரியான எக்ஸிகியூஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. எப்போ சிங்கிள் லைன் ஃபங்க்ஷனா இருக்கும்போது. ஸோ இப்போ சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஃபங்க்ஷனை ப்ராக்டிஸ் பண்ண அஃப்கோர்ஸ் இது வந்து சிங்கிள் லைன்லேயே முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். சரி, எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி நான் இதை ஸ்பெசிஃபை பண்றேன். லெட் வி ஜஸ்ட் டிஃபைன். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? இதுல n அப்படிங்கிறது நம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்ல நான் செப்பரேட் நம்பரை ஸ்பெசிஃபை பண்றேன். எதெல்லாம் ஈவன் நம்பரோ அந்த இடத்துல இங்க லிஸ்ட்ல வந்து அது அப் அண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபங்க்ஷன் எழுத போறேன். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்டி லிஸ்ட்டை நான் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாக்ட் நம்ம அதாவது ரிசீவ் பண்ணிக்கிற அந்த நியூமரிக் நம்பர்ஸை வந்து நான் சீக்வன்ஸ்ல கொண்டு வரணும். ஸோ ஃபார் என் இன் அந்த நம். ஓகே, ஸோ இப்போ இங்க கவனிங்க, ஈச் அண்ட் எவ்ரி என் அதை நான் வெதர் இட் இஸ் ஈவனான்னு பார்க்கணும். ஸோ என் மாடுலஸ் 2 which is equal to 0. சரி, அப்படி ஜீரோவா இருக்கும்போது என்னது? அஃப்கோர்ஸ் இட் இஸ் அன் ஈவன் நம்பர். அப்போ ஈவன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்ல அதை அப்பெண்ட் பண்ண சொல்ல போறோம். சரிங்களா? சோ அது அப் அண்ட் ஆகுது. எது அப் அண்ட் ஆகுது? அஃப்கோர்ஸ் நம்ம கொடுக்கிற அந்த எக்ஸாக்ட் எண் அப் அண்ட் ஆகுது. சரி, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ரிட்டர்னிங் தட், ஓகே, சோ ரிட்டர்னிங் தட் நம்பர் லிஸ்ட். ஓகே, தட் இஸ் ஈவன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட். அஃப்கோர்ஸ் இது பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ஃபார் லூப்ல நம்மளுக்கு ஆக போகுது. சரி, இதுதான் நம்மளுக்கான எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன். சரி, இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நம்பர் லிஸ்ட்னு ஒன்று கொடுக்க போறேன். இந்த நம்பர் லிஸ்ட்ல லெட் ஐ ஜஸ்ட் கிவ் சம்திங், ஒரு 10 2 9 33 45 56 and 78. ஓகே, ஸோ இதுல இருந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒன்லி ஈவன் மட்டுமே நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வரணும். அப்படிங்கும்போது வாட் வி ஜஸ்ட் டூ, அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, இதுல அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன், ஈவன் அண்டர்ஸ்கோர் நம் அப்படின்னு. ஸோ இதுக்குள்ளார நான் இந்த நம் லிஸ்ட்டை கொடுக்க போறேன். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. ஸோ லெட் ஐ ஜஸ்ட் பிரிண்ட் தட் ரிசல்ட். ரிசல்ட் என்னங்கிறத இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்லி ஈவன் நம்பராக இருக்கிறது மட்டும் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா 10 2 56 and 78. ஸோ இதுதான் யூஸ்வலாக நம்ம ஒரு ஈவன் நம்பர், அதுவும் லிஸ்ட்டில் ஈவன் நம்பராக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். அண்ட் இது வந்து ஃபங்க்ஷன் கால். சரி, இத லாம்டால நம்ம கொடுக்க போறோம். அதாவது வந்து ஒரு ஒன் லைன் ஃபங்க்ஷனா இருக்கும்போது நம்மளுக்கு லாம்டால நம்ம கொடுக்குறோம். ஓகே, இதுல ஒன் லைனே இல்லையே. இது வந்து அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லைன்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ரோக்ராமா இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம லிஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல தான் நம்ம கொடுத்துருக்க போறோம். அண்ட் அப்படி கொடுக்கும்போது மெயினா ஈவன் அப்படிங்கிறதுக்கு எது இம்பார்ட்டன்ட்? அஃப்கோர்ஸ் n modulus 2 which is equal to 0. so இதை தான் நம்ம lambda ஃபங்க்ஷனா கால் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது ஓகே, let we just go for lambda இப்போ.
ஓகே, ஸோ லேம்டா ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ எல் அப்படிங்கிறது, சாரி எல் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ எல் லைங்கிறது லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் அப்படியே இதே சேமையை நான் இங்கே காப்பி பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ரிசல்ட் வரப்போகுது. அண்ட் அந்த ரிசல்ட் 1ன்னு கொடுக்குறேன். ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகணும் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இங்கே கவனிங்க, நான் லிஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறேன். இந்த எக்ஸாக்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷனில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எனக்கு இதில் இருந்து ஃபில்டர் பண்ணி எனக்கு ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வரணும். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்ணி ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கால் த லாம்டா. ஓகே, இங்க எனக்கு அங்க நான் n அப்படிங்கிற வேரியபிளை வந்து நான் சீக்வன்ஸ்க்காக நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். ஓகே, இங்க n கொடுக்கலாம், இல்லைனா xன்னு கொடுங்க. ஸோ வாட் எவர் யூ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதே வேரியபிளை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா x that is modulus which is equal to 0, அவ்வளோதான். இது எங்க இருந்து? அஃப்கோர்ஸ் நம்ம கொடுக்குற எல்ஐங்கிறது அந்த லிஸ்ட்ல இருந்து. சரி, இப்போ வாட் இஸ் த திங், ரிசல்ட்டை நாம பிரிண்ட் பண்ண சொல்ல போறோம். ஸோ பாத்தீங்கன்னா that's it. ஜஸ்ட் ஒரே ஒரு லைன், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹவு அவர் லாம்டா ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ லாம்டா ஃபங்க்ஷனுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமானா இல்லை, அது ஃபில்டர் அப்படிங்கிறது ஒன் அமௌங் த ஃபங்க்ஷன். அது இல்லாமே இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல லெட் ஐ ஜஸ்ட் மேக் ஒரு பர்டிகுலர், அதாவது பார்த்தீங்கன்னா let I just give definition, ஸ்கொயரோ இல்ல கியூபோ, நீங்க ஏதாவது ஒன்று கூட நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஒன் செக். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் n into n. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கான எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி திங், வேற எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் SQR இந்த இடத்துல lambda function x colon x into x, அவ்வளவே தான். ஓகே, ஸோ x into x அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் நான் SQR of 3 ஸ்பெசிஃபை பண்ணனா, இட்ஸ் கோயிங் டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபில்டர் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஒன் அமௌங் த ஃபங்க்ஷன். அந்ததுக்காக நான் இங்க கொண்டு வரேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ல வி ஹாவ் 3 மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர், ரெண்டாவது மேப், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ். சரி, இந்த ஃபில்டர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப கொடுத்த மாதிரி ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸை மட்டும், எப்படி ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை மட்டுமே நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும் போது, ஸோ அப்போ ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும் போது இப்போ நம்மளுக்கு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்ல, ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தது ஈவன் மட்டும் ஃபில்டர் பண்ணுங்க, இல்ல ஆட் மட்டும் ஃபில்டர் பண்ணுங்க, இல்ல ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ், இல்ல நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி ஆன் ஃபில்டரிங். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ற எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் தான் ஃபில்டர். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ஒன் நம்ம பார்க்கறது மேப். ஸோ எஸ், இது ஃபில்டர், இந்த இடத்துல மேப். ஸோ இந்த மேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் எவர் த லிஸ்ட், அந்த சீக்வன்ஸ் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணும்போது கவனிங்க, ஒவ்வொரு எலமெண்ட்லையும் அந்த பர்டிகுலர் கான்செப்டை அப்ளை பண்ண போறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப நான் 2 மல்டிபிள் ஆஃப் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணனா, ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கும் நம்ம 2 மல்டிபிள் பண்ணி நாம செப்பரேட்டா இதோட ரிசல்டன்ட்டை கொடுக்க போறோம். ஆர் எல்ஸ் இதே சேம் லிஸ்ட we can just go for sorting. சார்ட்டிங் வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இதுல மல்டிபிள் ஆஃப், இதுல டிவிஷன் ஆஃப். ஸோ இந்த மாதிரி வாட் எவர் வி ஜஸ்ட் ஹாவ் த லிஸ்ட் or sequence, அதுல ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் அப்ளிகபிள் பண்ணி அதுக்கப்புறமா we are just going to get the result, and எல்லா எலமெண்ட்டும் நம்மளுக்கு வரப்போகுது by applying towards that functionality. Maybe sorting அப்படிங்கும்போது ascending or descending or multiple of or division of. So அந்த மாதிரியான பர்டிகுலர் கான்செப்டை நம்ம இங்க மேப்ல அப்ளை பண்ணலாம். அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியூஸ். ஸோ இந்த ரெடியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் இப்ப நம்ம இன்புட்டா ஒரு சீக்வன்ஸை வாங்கிக்க போகுது, பட் ஆனா ரிட்டர்ன் ஒன் சிங்கிள் டேட்டா.
one single value return பண்ணுது அப்படிங்கிறது, அதாவது ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றது தான் இந்த ரெடியூஸ். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல we have to import function toolsல இருந்து நம்ம இந்த ரெடியூஸ் அப்படிங்கறத மட்டும் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரிதிங்லயும் ஒன் எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்க்கலாம். சோ யா, அஃப்கோர்ஸ் ப்ரீவியஸா ஆல்ரெடி நம்ம ஃபில்டருக்காக ஒரு பர்டிகுலர் கான்செப்டை கொடுத்தோம். ஸோ லெட் வி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் சம் அதர். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா லெட் வி ஜஸ்ட் ஹேவ் excuse me. So இங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கு. So இந்த exact listல let I just give minus 10, 23, 12, minus 98, minus 7, 34, 56 and one more negative. ஓகேங்களா? So இப்போ இந்த இடத்துல I just want only the positive number. Okay, so only the positive number. So in the list sequence la na inga vandu filter அப்படிங்கற functionalities apply பண்ண போறேன். So இதுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, lambda of this x and the exact x concept that is going to be greater than 0. சரி, இது எங்க இருந்து? of course நம்ம இந்த list 1ல applicable பண்ண போறோம். and let I just print that positive alone. So இங்க பாத்தீங்கன்னா 23, 12, 34 and 56. So இப்ப நம்ம previousா பார்த்த ஒரு குட்டி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் நம்பர்ஸ் மட்டுமே. சோ இதுல ஆட் நம்பர்ஸ் மட்டுமே நம்ம கொடுக்கலாம். ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது that is which is x modulus 2 which is not equal to 0 அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே சமயத்துல if you want to have positive numbers அப்படிங்கும்போது greater than 0 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணோம். yeah, you can just go for negative numbers where we can just filter less than 0 அப்படிங்கிற மாதிரி. so yeah, each and every concept நீங்க one by one applicable பண்ணி நீங்க வேற ஏதாவது examples ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? yeah, next let we just move on to map. so map அப்படிங்கிறது yeah, of course நம்ம என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்றோமோ yeah, அதை வந்து திருப்பியும் நமக்கு அப்படியே அப்ளிகபிள் ஆகிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா let I just give my list அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா I just give something randomமா இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா what we just get new L, this new list வந்து பாத்தீங்கன்னா I just want to have a list sequence, அதுல map of this lambda. okay, so என்ன பண்ணணும் அப்படின்னா x input get பண்ணிட்டு and I just want to make it double of it, x power 2 or x into 2 அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒன்னு கொடுக்கலாம். okay, so இந்த இடத்துல I'm just going to give this is what my list and let we print the new list. so எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட் நம்ம இங்க கொடுக்கிறோமோ அதே சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் நம்மளுக்கு இங்க வரும். that is what the exact resultant. so பாத்தீங்கன்னா 1 நம்மளுக்கு of course into 2 and 3 into 2, 4 into 2, 5 into 2, 7 into 2, 8 into 2, 9 into 2 அப்படிங்கிற மாதிரி it is multiple of 2 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. இதே நீங்க கியூப் ஆஃப் போடலாம், ஷார்ட்டிங் போடலாம் and of course descending order, ascending order அப்படிங்கிற மாதிரி ஏதாவது applicable பண்ணி பாருங்க. okay, fine. and next it is all about reduce. yeah, நான் already specify பண்ணியிருந்தேன். reduce அப்படிங்கிறதுக்கு yeah, we have to include one among the functionality, that is function tools அப்படிங்கிற module நம்ம import பண்ண போறோம். so by using this reduce. சரிங்களா? சரி, இப்போ இதுல நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, of course நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சீக்வன்ஸா நம்மளுக்கு கொடுத்திருந்தாலும் we are just going to return with a single value. நம்மளுக்கு single value தான் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆக போகுது. ஓகேங்களா? so list 1 அப்படின்னு நான் இதை ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். and இங்க பாத்தீங்கன்னா let I just give something as some list கொடுத்துறேன். இப்போ I just want to return it with a single data. and இங்க பாருங்க, நம்ம இது function tools அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்றதுனால we don't want to make it as like a list sequence அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் டைரக்டா நம்ம இங்க lambda கொடுக்க போறோம். என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா x, y, அதாவது x which is sum of towards the sum of that x. ஓகேங்களா? so that is what we are just going to have.
and இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா towards in the list 1 ல. okay, and here நம்மளுக்கு என்ன print ஆகுது அப்படின்னா the sum of the list. okay, so இதுதான் நம்மளுக்கு இங்க print ஆக போகுது. and how it is just going to happen அப்படின்னு பார்த்தீங்கன்னா so இந்த இடத்துல நம்மளுக்கு print ஆகிறது என்ன அப்படின்னா of course நம்மளுக்கு வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20, 3, 4, 5 and 7 and 32 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அதாவது 20 plus 3, 23, 27, so each and everything இதே மாதிரி நம்மளுக்கு add பண்ணி and it is just going to give, ஓகேங்களா. so 32, 39 and again it is just going to add it with here, ஓகேங்களா. so we just get that 71, so let I just get it 71, ஓகேங்களா. so this is what the lambda function. so lambda function அப்படிங்கும்போது mainly we are just going to have it with the one single line. so அதுக்கு நாம name அப்படிங்கறது கொடுக்காம டைரக்டா expression நம்ம specify பண்ணி we are using the keyword lambda அப்படின்னு keyword யூஸ் பண்ணி பண்ண போறோம். and இதுல 3 particular functionalities நம்ம discuss பண்ணிருக்கோம். so hope I think இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். just kindly put a like and share. யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ kindly share with them. and yeah dear friends, நீங்க subscribe பண்ணிருக்கீங்க அப்படின்னா yeah each and every videos you would just get it by a notification. yeah இன்னொரு வீடியோஸ்ல உங்களை பார்க்கறேன். see you then. happy learning.